விடுதலை சிறுத்தைகள் களத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. அந்த அந்த சம்பவத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் ஆர்ப்பாட்டம் நடத்தியாச்சு. உடனடியா போலீஸ் உண்மை கண்டறியும் குழுவை போடுது. அடுத்து அது சிபிசிஐடி வசம் போகுது. இன்ன வரையும் குற்றவாளி மட்டும் கண்டுபிடிக்கப்படல. ஆனா அங்க போற எல்லா அமைப்புகளும் யார சொல்றான்? அப்பாவியா அரசியல் அதிகாரமற்று கிடக்கிற இந்த வலையர்களை சொல்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? மறைமுகமாக வளையன் தான் அந்த குற்றத்தை செய்தான் என்று நீ குற்றவாளியை பிச் பண்ணு அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. சின்ன பசங்க 9வது படிக்கிற பசங்களை இவங்க தான் வந்து அந்த வளர்ந்து வந்தது. இதற்கு தூண்டுதலா அந்த பஞ்சாயத்து தலைவர் அவங்களுடைய கணவர் இருந்தாரு அப்படின்னு ஒரு போஸ்டர் எல்லா படத்தையும் ஒரு சுவரொட்டி ஒட்டியிருக்காங்க. இந்த சுவரொட்டி நாங்க பெரிதும் மதிக்கக்கூடிய தலைவர்களான அம்பேத்கர் பெரியார் அவருடைய பெயரால வந்து ஒட்டியிருக்காங்க. இப்படி இந்த சமூக விரோத செயலை காவல்துறையினுடைய விசாரணையில தலையிடக்கூடிய இந்த செயலை செய்த நபர்களை கைது பண்ணணும் உடனடியா. அதை தாண்டி குற்றவாளி யார் என்று மத்திய மண்டல காவல்துறையினுடைய மனதிற்கு தெரியும். அவர்கள் ஏறக்குறைய கண்டே பிடித்து விட்டார்கள். ஆனால் அரசாங்கம் அவர்களை வாக்குகளாக பார்க்கிறது. அங்க நடந்த பிரச்சனை, அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில மலம் கழித்து மேலே அள்ளி போட்டிருந்தாங்க அப்படின்னு தான் அந்த பிரச்சனை. அங்க முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டிருக்கும் போது முதல் தகவல் அறிக்கையில 3 பேர் வரிசையா ஒவ்வொருத்தரா ஏறி பார்த்தோம். ஒருத்தர் அந்த பேரெல்லாம் சொல்ல தேவையில்லை, XYZ. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் மேல ஏறி போய் பாக்குறாரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில. அப்ப மேல மலம் கிடக்குது, அதை நான் பார்த்தேங்கிறது தான் முதல் தகவல் அறிக்கையில பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு காலையில 6:30 மணிக்கு தான் தண்ணியை நிப்பாட்டினேன் அப்படின்னு அந்த ஓகச்சிடி ஆபரேட்டர்னு சொல்லுவாங்க, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணி போடுறவர், அவர் சொல்றாரு வாக்குமூலத்துல. அப்ப 6:30 மணி வரையும், விடிய காத்தால 6:30 மணி வரையும் தண்ணி மேல இருந்து அந்த டேங்க்ல ஊத்திக்கிட்டே இருக்கு. இந்த XYZ மேல ஏறி பார்த்தாங்க பாருங்க. இவங்க எத்தனை மணிக்கு ஏறி பார்த்திருக்காங்கன்னா 7 மணிக்கு ஏறி பார்த்திருக்காங்க. 6:30 மணி டு 7 மணிங்கிறது விடிய காலை பொழுது நல்லா விடிஞ்சிருக்கும். அது ஊர் மத்தியில் இருக்கக்கூடிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. அந்த தொட்டியில வேற யாராவது மேல ஏறி இருந்தா, இந்த 3 பேரை தவிர அதுக்கு முன்னாடி மேல யாராவது ஏறி இருந்தா நிச்சயமாக அந்த ஊர் மக்கள் எல்லாம் பார்த்திருப்பார்கள். அதையும் காவல்துறை விசாரித்திருக்கிறது, யாரும் ஏறலன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன முதல் தகவல் அறிக்கைப்படி என்ன வருதுன்னா, 7 மணிக்கு 6:30 மணிக்கு தண்ணியை நிப்பாட்டுறாங்க. 7 மணிக்கு நான் ஏறி பாக்குறேன், மேல மலம் மிதந்து கொண்டிருந்தது தண்ணீர் தொட்டியிலேன்னு. அன்பார்ந்தவர்களே, ஒன்றை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். ஏதேனும் ஒரு பொருள், மலம் போன்ற ஒரு பொருள், ஏதாவது ஒரு கரையக்கூடிய திட பொருள், அதை வந்து தண்ணி மேல போட்டிருந்தோம்னா தண்ணி இந்த பிரஷர்ல மேல இருந்தானே அடிக்கும். அடிச்சா எல்லாம் கரைஞ்சு போயிரும், கரைஞ்சு உள்ள போயிரும் டேங்குள்ள. ஆனா இந்த எக்ஸ்ன்னு சொல்றேன் பாருங்க, XYZ 3 பேரு. இந்த 3 பேர்ல எக்ஸ்ன்னு சொல்ற முதல் ஆள் நான் பார்க்கும் போது மிதந்து கொண்டிருந்தது அப்படின்னு FIRல சொல்றாரு முதல் தகவல் அறிக்கையில. அப்படின்னா என்ன அர்த்தம்? தண்ணி அடிச்சிருந்துச்சுன்னா அது கரைஞ்சு போயிருக்கும். அப்ப 6:30 மணி வரையும் போடல, 6:30 மணி வரையும் அந்த தொட்டியில தண்ணி இல்லை, தொட்டியில மலம் இல்லை.